பிரைஸ் தி லார்ட். சியோன் எழுப்புதல் திருச்சபை சார்பாக புது வருடத்தின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தராகிய தேவன் உங்களை ஆசீர்வதித்து நல்ல சுகத்தோட, பலனோட, ஆரோக்கியத்தோட, நிறைவான மகிழ்ச்சியோட இந்த ஆண்டு முழுவதும் உங்களை கர்த்தர் நடத்துவார் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நாம பிளஸ் பண்ற இந்த வருடம் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் செய்தியை காணவிருக்கிறோம். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். கர்த்தர் நம்மேல் அவருடைய ஆவியை ஊற்றுவேன் என்று இந்த வருஷம் நமக்காக வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையின்படியே நிச்சயமாய் நம் யாவர் மேலும் அவருடைய ஆவியை ஊற்றுவாராக. இதை கேட்கும் பொழுது நீங்க நினைக்கலாம், ஏன்பா அப்ப எனக்குள்ள ஆவி இல்லையா? ஏன் இப்பதான் ஆண்டவர் என் மேல ஆவியை ஊற்ற போகிறாரா? அப்ப இது வரைக்கும் எனக்குள்ள ஆவியானவர் இல்லாம இருந்தாரா அப்படின்னு சொல்லி தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் நீங்கள் நினைக்கலாம். ஆனாலும் பாருங்க, அப்போஸ்தலர் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் 2:3 ஊற்றப்பட்டதை அவர்கள் எல்லோரும் கர்த்தருடைய பாஷைகளை, அதாவது கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவங்களை, அந்த இடங்களிலே இருந்த மனிதர்களுடைய வார்த்தைகளை பேசி தேவனுடைய மகத்துவங்களை துதித்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆனா அந்த ஆவியானவர் அப்படியே அந்த இடத்துல மாத்திரம்தான் ஊற்றப்பட்டார். இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது, மாம்சமான யாவரின் மேலும். ஆமென். இதிலே நீங்க புரிந்து கொள்ளலாம். தெளிவா வாசித்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர்ல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. திரளான ஜனங்கள், எண்ணிக்கை கடங்காத ஜனங்கள். அது படிப்படியாக உயர்ந்து கொண்டு போகிறதை பார்க்கிறீர்கள். ஆனா இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது, யாவரின் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிச்சயமா நம்ம எல்லார் மேலேயும் கர்த்தருடைய ஆவி எப்படி இருக்கணும்னா, அதோ அறகுறையா அல்ல, ஏதோ தேவைக்கு ஏற்ப சபைக்கு போகும் பொழுது அந்நிய பாஷையை பேசி துதிக்கும் பொழுது மாத்திரம் அல்ல, இல்ல நம்ம அறையை பூட்டிக் கொண்டு வீட்டுல உட்கார்ந்து செபிக்கும் பொழுது மாத்திரம் அல்ல, எல்லா நேரத்திலும் பரிபூர்ணமாக்கப்பட்ட ஆவியானவர், நம்மை வல்லமையாய் பயன்படுத்தக்கூடிய ஆவியானவராய் அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கணும், இருக்கிறார்னு நம்ம நினைக்கணும். அப்பதான் நம்மளால பயன்பட முடியும். நான் என்ன சொல்றேன்றது உங்களுக்கு புரியலன்னா இப்ப புரியும். கேளுங்க. ஆண்டவர் முதலாவது வேதத்துல நமக்கு வைத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பூமியில மனுஷன்தான் இந்த உலகத்துல ஆசீர்வாதத்தின் அளவுகளை குறித்து வைத்திருக்கிறாங்க. பரலோகத்தின் ஆசீர்வாதத்தினுடைய அளவுகள் என்ன தெரியுமா? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சியே பரலோகத்தின் ஆசீர்வாதம். எபேசியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்து இயேசுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதமே மேன்மையானது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இன்னைக்கு நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் அவர் எப்படி இருக்கிறார்? நமக்குள்ள நிலைவரமா தான் இருக்கிறார், உண்மைதான். ஆனா அவரை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம், அவரை எப்படி நம்ம வாழ்க்கையெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்றது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த வார்த்தை சொல்லுகிறபடி யாவரின் மேலும் அவர் ஆவியை ஊற்றப்படுகிற நாட்களுக்குள்ளாக வந்துட்டோம். எப்பொழுதுமே என்னுடைய திருச்சபை ஜனங்க கிட்ட நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நம்ம எல்லோரும் கர்த்தர் நம்ம எல்லோருக்கும் ஒரு அழைப்பு வைத்திருக்கிறார். அந்த அழைப்பை அறிந்து செயல்படும் பொழுது கர்த்தருக்கு பிரியமா இந்த பூமியில அவருக்குரிய ஒரு காரியத்தை செஞ்சு முடிக்கவும் முடியும். அவருக்கு பிரியமா வாழ்ந்து அந்த வாழ்க்கை அழகா முடிச்சு பரலோகம் ஏறி போக முடியும். சோ அதனால ஆவியானவர் நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறார். நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே, ஞானஸ்தானம் எடுத்த உடனே ஆவியானவர் நம்மேல் ஊற்றப்பட்டது உண்மை. ஆவியானவர் வருகிறார், வந்ததற்கான அடையாளம் நம்ம அந்நிய பாஷையை பேசுகிறோம். ஆனால் இப்பொழுது ஊற்றப்பட போகிற ஆவி எப்படின்னா, மாம்சமான யாவரின் மேலும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் 120 பேராக மேல் அறையிலே கூடி இருந்தார்கள். 10 நாளா காத்திருக்கிறாங்க. 50வது நாள் பெந்தெகோஸ்தே என்னும் பண்டிகை வரும்பொழுது அவர்கள் மேல் அந்த ஆவி ஊற்றப்பட்டது. அந்த அனுபவம் அல்ல, பூமியிலே யாவரின் மேலும் அவருடைய ஆவி ஊற்றப்படுகிற நாள் நம்ம காத்துட்டு இருக்கிற எழுப்புதல். இந்த எழுப்புதலை நாட்களிலே இந்த கர்த்தருடைய ஆவியானவர் எல்லார் மேலேயும் ஊற்றப்பட போகிறார். அந்த ஆவி ஊற்றப்படும் பொழுது நம்ம எல்லா ஜனங்களும் கர்த்தரை அறிகிற அறிவினாலே, இப்ப 3000 இல்ல, 5000 இல்ல, 10,000 இல்ல, 20,000 இல்ல, சகல ஜனங்களும் இன்னைக்கு யாரெல்லாம் இயேசுவை நாம் பிரசங்கிக்கும் பொழுது நம்மை எதிர்க்கிறாங்க, நம்ம மிஷனரிகளை உபத்திரவப்படுத்துறாங்க, துன்பப்படுத்துறாங்களோ அவர்கள் எல்லோர் மேலும்
அந்த ஆவி ஊற்றப்பட போகிறது. ஆமென். அந்த ஆவி ஊற்றப்படும் பொழுது எல்லா ஜனங்களும் கர்த்தர் தான் தெய்வம் என்று தன்னுடைய நாவுகளாலே அறிக்கை செய்து உன்னதங்களில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்த போறாங்க. அந்த நாட்களுக்குள்ளாக கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். நிச்சயமாக தேவ பிள்ளைகளை கர்த்தர் நம்ம இந்த பூமியில உண்டாக்கினது திருமணம் பண்ணி பிள்ளைகளை பெற்று திருமணம் பண்ணி அவங்க பேரம்பேத்தியை பார்த்து அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு அல்ல, நம் கர்த்தருடைய வேலையை செய்வதற்கு அந்த ஆவி பரிபூர்ணமாய் நமக்குள்ளே வேணும். யாரெல்லாம் அந்த ஆவியை வைத்துக் கொண்டிருக்கிறா? இன்னைக்கு திருச்சபை ஆவியுடைய நிலையில இருக்கா? இன்னைக்கு பல திருச்சபைகளை பார்க்கிறோம். ஒரு சிலர் ஆசீர்வாதத்தை குறித்தே பேசிட்டு இருக்காங்க, ஒரு சிலர் கிருபை குறித்து பேசிட்டு இருக்காங்க. மரணம் இல்லைன்னு சொல்றாங்க, நமக்கு மரணமே கிடையாது, என்ன பாவம் பண்ணாலும் மன்னிச்சுவாரு சொல்றாங்க. இன்னைக்கு சபை பல தரப்பட்ட காரியங்களிலே கருத்துக்களிலே பிரிந்திருக்கிறதை நம்மால் காண முடிகிறது. ஆனா வேத வசனம் தான் நமக்கு கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்த மிகப்பெரிய ஒரு டீச்சிங் புத்தகம். கர்த்தர் கொடுத்த இந்த வேத வசனத்தின்படி பிரசங்கிக்கிற காரியங்கள், அந்த வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடக்கிற ஊழியர், இவருடைய வார்த்தையை மாத்திரம் கீழ்ப்படிந்து நீங்க எந்த சபையில் அங்கத்தினரா இருந்தாலும் வேதத்துல இருக்கிறதை பிரசங்கிக்கும் பொழுது அதை நீங்க நம்பி விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. நீ பாருங்க, அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் விசேஷம் 3:1, சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். இன்னைக்கு அநேகருடைய நிலை இதுதான். இதை நாம் நிச்சயமாக மறுக்க முடியாது, ஏற்றுக்கொள்ளே ஆகணும். ஏன்னா இன்னைக்கு திருச்சபையில இருக்க பிள்ளைங்க தான் சினிமா பாட்டு பாடி ஆராதிக்கிறாங்க. திருச்சபையில இருக்கிற பிள்ளைங்க சினிமா தியேட்டரே கதியா இருக்கிறாங்க. திருச்சபையில இருக்க பிள்ளைங்க தான் ஊர் ஊரா சுத்திக்கிட்டு அலையிறாங்க. இன்னைக்கு சிற்றின்ப பிரியர்களாய், உணவு பிரியர்களாய், அதாவது சாப்பாடு பிரியர்களாய், தன்னுடைய சுக போக வாழ்க்கைக்கு பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்கிற கூட்டம் தான் இங்க திருச்சபையில மிகுதியா இருக்கிறது. உலகத்துல இல்லாத பாவம் கூட இங்க திருச்சபையில இருக்கு. ஏன்னா ஆவி அவர்களுக்குள் பரிபூர்ணமாய் இல்ல. எசேக்கியேல் கிட்ட கர்த்தர் கேட்கிறாரு 37ஆம் அதிகாரத்துல, மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிர் அடையுமான்னு கேட்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, தேவரே நீரே அறிவீர் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் நினைச்சா அந்த உலர்ந்து போன எலும்புகள், ஒரு பள்ளத்தாக்குல ஒரு சேனையா எலும்புகள் இருக்கு. கர்த்தர் சொல்றாரு, என் ஆவியை இவர்களுக்குள் பிரவேசிக்க பண்ணுவேன், இவர்கள் உயிர் அடைவார்கள். இன்னைக்கு உயிரடைந்த அனுபவம் திருச்சபையில இல்ல. இன்னைக்கு உயிரடைந்த அனுபவம் வேணும், கர்த்தர் விரும்புகிறார். யாரெல்லாம் இன்னைக்கு இப்போ நீங்க உயிரடைந்த அனுபவத்தோடு உங்க வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா, வரப்போகிற நாட்களிலே உங்களையும் எழுப்புதல கர்த்தர் பயன்படுத்துவார். உங்க மூலமா அநேக ஜனங்க கர்த்தரை அறிகிற அறிவினாலே திருச்சபையில சேர்க்கப்படுவார்கள். வந்ததற்கான நோக்கம், இந்த பூமிக்கு நம்ம வந்ததற்கான நோக்கம் பணம் சம்பாதிச்சு வீடு வாசலை வாங்கி சொத்து சுகத்தை வாங்கி சம்பூர்ணமா ஒரு லாவிஷான வாழ்க்கை வாழ்வதற்காக அல்ல, கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து செயல்படுவதற்கு. இந்த பூமியில எல்லாருக்கும் ரட்சிப்பு இல்லை. தேவனை அறியாத இருந்த எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பை நமக்கு மாத்திரம் வைத்து கொண்டு வாழ்வதற்கல்ல, அநேக ஜனங்களுக்கு சொல்லணும். சோ தேவ சித்தத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இந்த ஆண்டு எல்லோரும் மேலும் என் ஆவியை ஊற்ற போகிறேன் என்று. அப்ப இதற்காக நீங்க இந்த நாள்ல இருந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, யாவரின் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ணினீரே, அந்த வார்த்தையின்படி எங்கள் மூலமா அநேக ஜனங்க ஆவியை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. அந்த ஆவியை பெற்றுக்கொள்ளத்தக்கதா என் தேசம் பரிசுத்தமாக்கப்படட்டும், சுத்திகரிக்கப்படட்டும் சொல்லி நீங்களும் நானும் திருச்சபையார் அனைவரும் சேர்ந்து ஜெபித்தோம்னா நிச்சயமாய் ஒரு எழுப்புதலையும் பார்க்க போகிறோம். அந்த எழுப்புதல்ல நம்ம கர்த்தருக்காக வல்லமையா கிரியை செய்ய போகிறோம். அவர் வருகையில அவரோடு கூட நம்ம எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். கர்த்தருக்காக ஒரு வேலையும் செய்யாம நான் ஆண்டவருடைய வருகையில போயிடுவேன், ஆண்டவர் என்ன ஃபர்ஸ்ட் ஆளை என்னை கூட்டிட்டு போயிடுவாரு அப்படின்னு சொல்லி உங்களை நீங்க ஏமாத்தி கொண்டிருந்தீங்கன்னா தயவு செய்து மனம் திரும்புங்க. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. மல்கியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துர்மான்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். எனக்கு பிரியமான பிள்ளைகளை, நீங்க நீதிமானா வாழ்ந்தீங்களா? நிச்சயமா பரலோகத்துல அதற்குண்டான பலன் இருக்கு. கர்த்தருக்காக வேலை செஞ்சீங்களா? நிச்சயமா அதற்குண்டான பலன் பெருசா பரலோகத்துல இருக்கு. ஸோ கர்த்தருக்காக எதையாவது செய்யணுன்ற ஒரு ஆசை, வாஞ்ச, விருப்பம் இந்த வருஷத்துல உங்களுக்கு உண்டாகட்டும். நீங்க முதல்ல பரிபூர்ணமாய் ஆவியிலே நிரப்பப்படுவீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களை எடுத்து அநேக ஜனங்களுக்கு சாட்சியாக பயன்படுத்துவார். இந்த வார்த்தையின்படி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நிச்சயமா இந்த வார்த்தையை கேட்டு வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ளுங்க. நம் தேசம் கர்த்தரை அதிகிற அறிவிலே நிரப்பப்படணுன்ற வாஞ்சி விருப்பம் மாத்திரம் உங்க இருதயத்துல முழுக்க பரவி இருக்கணும்.
அதாவது கொஞ்சம் ஆசைப்பட்டுட்டு ஓகே இன்னைக்கு இந்த மெசேஜ் கேட்கும் போது நல்லா இருக்கு, நல்லா ஆவியில பலனா இருக்கு, நாளை காலையில இந்த அனுபவம் குளிர்ந்து விட்டது, இந்த அனுபவம் இருக்கக்கூடாது. எப்பொழுதும் இதே ஆவி உடையவர்களாய் செபிக்கும் பொழுது கர்த்தர் யாவரின் மேலும் அவர் ஆவியை ஊற்றுவார். அவர் வாக்கு பண்ணினால் நிச்சயமாய் அதை நிறைவேற்ற போதுமானவராய் இருக்கிறார். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் தேசத்தை நிரப்ப போகிறார். இதற்காக நாம் செபிக்கலாம், கண்களை மூடி செபிக்கலாம். கிருபை நிறைந்த தெய்வமே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் இந்த ஆண்டு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்திற்காக நாங்கள் உமக்கு அதிகமாய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி யாவரின் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்ற போகிறீர் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ள நீர் கொடுத்த பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிற அனுபவம் எங்களுக்கு இல்லாம அந்த ஆவியின் பரிபூரணத்துல எப்படி கிறிஸ்து இயேசு நிறைந்திருந்தீரோ அதே போல நாங்க அந்த ஆவியின் பரிபூரணத்துல இருக்க எங்க பரிபூரணத்தினாலே அநேக ஜனங்களை சம்பாதிக்க கிறிஸ்து இயேசுக்களை நடத்த ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அந்த ஆவியை கர்த்தர் அளவில்லாமல் ஊற்றி வல்லமையா எடுத்து பயன்படுத்துவீராக. உடைய ஊழியக்காரி நான் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தராகிய தேவன் எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.